பனிக்கொடலாம் ஹாஸ்பிட்டல்லே வந்து உடஞ்சிருச்சு தலையும் வெளில வந்துச்சு. நான் சொல்கிறேன் இதுமாரி தலை வெளில வந்துருச்சுங்க என்ன பாருங்கள். அவங்க சும்மா அப்படி கை வச்சு நீக்கி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க. எதுவுமே கண்டுக்கவே இல்லை அவங்க. பெட்டில் படுத்தா பெட்டு அழுக்காயிடும்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. கீழே தரையில் படுக்க சொல்கிறாங்க. அந்த நர்ஸு எப்பயுமே போனாலும் அலட்சியமாக தான் பார்க்கும். எப்பயுமே ஒரு தலைவலி ஒரு ஜுரம்னாலும் மாத்திரையும் கொடுக்காது, எதுவுமே பார்க்காது. இதுக்கு எதுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளோ சம்பளம் எதுக்கு கொடுக்கணும்? வெட்டித்தன்மை எதுக்கு உட்காந்துருக்காங்க? அது மண்டை உடைஞ்ச ரத்தத்தோடு தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் காட்டுறேன். நர்ஸுங்க இருக்காங்க. அந்த மண்டை உடைஞ்ச தையல் போடுறதுக்கான ஊசி இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்புகிறாங்க. பிரசவத்துக்கு வரவங்கள டைவர்ஷன் பண்ணி விட்ற ஆஸ்பத்திரி தான் இது. ஹாஸ்பிட்டலுக்கு 3 மணிக்கு வந்தான். வலி ஆரம்பித்தோடனே 3 மணிக்கு வந்தோடனே பனிக்கொடலாம் ஹாஸ்பிட்டல்லே வந்து உடஞ்சிருச்சு தலையும் வெளில வந்துச்சு. நான் சொல்கிறேன் இதுமாரி தலை வெளில வந்துருச்சுங்க என்ன பாருங்கள். அவங்க சும்மா அப்படி கை வச்சு நீக்கி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க. எதுவுமே கண்டுக்கவே இல்லை அவங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு கொஞ்ச நேரத்தில் இப்படி முக்கூட்டு திரும்பல ஆம்புலன்ஸ்லேயே ஆகிடுச்சு. எனக்கு நானே பார்த்துட்டு ஓபி வர்றதுக்குள்ளே குழந்த கத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை, நஞ்சு கொடி எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போ எதுக்கு அவங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க? எதுக்கு அங்கே வேலை பெட்டில் படுத்தா பெட்டு அழுக்காயிடும்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. கீழே தரையில் படுக்க சொல்கிறாங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க. பார்த்துட்டு எங்களை உடனே எனக்கு இங்கே பாருங்கள் ஆகிடும் இல்லை ஜிஹெச் எழுதி கிட்ட இருக்குன்னு அங்கேயே என்னை அனுப்பி விடல. இங்கே ஆம்புலன்ஸுக்காரங்களும் இப்படி நீக்கிட்டு பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அவர் தலை வெளில வந்தோன்னா ஃபீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறார். வந்தது குழந்தை இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் நைட்டில் இல்லை, எப்பயுமே நர்ஸு தான் இருப்பாங்க. அந்த நர்ஸு எப்பயுமே போனாலும் அலட்சியமாக தான் பார்க்கும். எப்பயுமே ஒரு தலைவலி ஒரு ஜுரம்னாலும் மாத்திரையும் கொடுக்காது, எதுவுமே பார்க்காது. நைட்டில் அவங்க எதுக்கு தான் டியூட்டி பார்க்குறாங்க? ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஊசி போட மாட்டேங்கிறாங்க. எப்பயுமே போனாலும் எங்கள் ஊர் சிவக்கம். அது இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது. நான் ஒரு விடிய காமல் ஒரு 3:45 இருக்கும். அது ஒய்ஃபுக்கு வந்து இடுப்பு வலிக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒன்றும் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அது 108க்கு போனோடனே ஓபிக்கு அனுப்பிச்சி விட சொன்னாங்க. அது இங்கேயே வந்து தலைகள்லாம் வெளில வந்துச்சு, வெளில வந்துச்சுனாங்க. அதோடு அப்படியே ஏற்றி விட்றாங்க. அது ஏற்றி விட போகிற வழியிலே வந்து சிவக்கம் தாண்டவே இல்லைங்க. அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ்லாம் டெலிவரி ஆகிடுச்சு. இதுக்கு எதுக்கு இவங்களுக்குலாம் இவ்வளோ சம்பளம் எதுக்கு கொடுக்கணும்? வெட்டித்தன்மை எதுக்கு உட்காந்துருக்காங்க? அது இதுக்கு என்னவோ வந்து ஐயா அவர்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே பார்க்க முடியாதுங்க. அது ஓபிக்கு தான் போகணும். நீங்கள் அது பிரசவம் அங்கேயே ஆகிடுச்சு. இங்கே சிவக்கம் வந்து பஸ் ஸ்டாண்டு தாண்டவே இல்லைங்க. அது பஸ் ஸ்டாண்டு தாண்டதுக்கு முன்னாடி அதிலே வந்து ஆகிடுச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு தாண்டினோடனே டக்குன்னு டெலிவரி ஆகிடுச்சுங்க. அது அங்கே ஆம்புலன்ஸில் ஆகிடுச்சுங்க. அது வந்து அங்கே போகும்போது அங்கே போனாக்கா வந்து இந்த கொடி மட்டும் இது பண்ணாங்க. அது எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க? அங்கேயே உங்கள் ஜிஹெச்சில் பார்க்க வேண்டியது அங்கே கேட்குறாங்க. அது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சும்மா பார்த்துட்டு இது பண்ணிட்டு அந்த டைமிங் மட்டும் வந்து இது பண்ணிட்டு அப்படியா சார் ரைட்டு 108க்கு போகணுன்னு உடனே அனுப்பிச்சி விட்றாங்க. அது இங்கேயே பனிக்கூடம் எல்லாம் உடஞ்சி இதாகிடுச்சிங்க. அது குழந்தை தலையும் பாதி வெளில வந்துச்சிங்க. அது அப்படி இருந்தால் அதோடு ஏற்றி விட்றாங்க. என்ன பண்ணுறாங்க? பொன் குழந்தை என் பையனுக்கு மண்டை உடஞ்சிச்சு. அந்த மண்டை உடைஞ்ச ரத்தத்தோடு தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் காட்டுறேன். நர்ஸுங்க இருக்காங்க. அந்த மண்டை உடைஞ்ச தையல் போடுறதுக்கான ஊசி இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்புகிறாங்க. மழையோடு என் புள்ளியை ஏற்றுக்கிட்டு ஒரு துண்டு ஃபுல்லாக மழையில் நனைஞ்சி என் பையனுக்கு வந்து ரத்தம் பிளட்டு போகுது. இங்கேருந்து 15 கிலோமீட்டர் நான் சிதம்பரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ எந்த ஒரு இதுக்கும் வந்து செய்கிறதில்ல. வந்து அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரியான முறையில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எங்களுக்கு எடுத்து செய்கிறதில்ல. எதுக்கு எடுத்தாலும் 108 மூலயமா ஏற்றி வெளியில் அனுப்பி விட்டு எங்களுடைய சேவைகளை சரியாக பயன்படுத்த மாட்டுறாங்க. நாங்கள் வந்து வெளியில் போய் தையல் போடுறதுக்கோ இதுக்கோ எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. 15 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது, நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஊசி எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஊசி அந்த தைக்கிறதுக்கான தையல் ஊசி இல்லைங்கிறாங்க. ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கான ஒரு டிடி எதுவுமே எங்களுக்கு போடுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு இது வந்தாலும் ஒரு போடுறது கிடையாது. காலைல 11 மணியோட ஆஸ்பத்திரிக்கு பிறகு வந்து ஓபி சிட்டு மாத்திரை கொடுக்குறதோட வச்சுக்கிறாங்க. சிவக்கம் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார வட்டார சுகாதார நிலையம். இது கிட்டத்தட்ட 1971 செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்த எந்த ஒரு ஸ்பெசிலிட்டியும் இங்கே கிடையாது. இங்கேயே குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, டாக்டருங்க தங்கியிருந்தாங்க, நர்ஸுங்க தங்கியிருந்தாங்க, நல்லா நடந்துச்சு. ஆப்ரேஷன் தேட்டர் இங்கே
எங்கள் ஊர்லேருந்து காட்டுமாடி 17 கிலோமீட்டரு, சிதம்பரம் 13 கிலோமீட்டரு, சென்ட்ரு பிளேஸு. அதை வச்சு தான் இந்த ஹாஸ்பிட்டலை உருவாக்குனாங்க. ஆனால் தற்சமயம் இருந்த வசதி எதுவுமே கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டர் இருந்தும் ஆப்ரேஷன் நடக்கிறது கிடையாது, டாக்டருங்க தங்குறது கிடையாது, நர்ஸு தங்குறது கிடையாது, சரிவர எந்த இதுவும் நடக்கிறது இல்லை. பிரசவத்துக்கு வரவங்கள டைவர்ஷன் பண்ணி விட்ற ஆஸ்பத்திரி தான் இது. இங்கே எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது. வந்தால் அப்படியே திருப்பி விடுறது, சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்கிறது இல்லை, எந்த வசதியுமே தற்சமயம் இல்லை. கட்டடம்லாம் பழுதான நிலையில் தான் இருக்குது. பலமுறை சொல்லியும் இதுக்கு கட்டட பராமரிப்பு இல்லை, எதிர்த்தால குவார்ட்டர்ஸ் இல்லை. இதெல்லாம் இருந்த ஹாஸ்பிட்டல் இது. இந்த ஹாஸ்பிட்டலை தக்க நடவடிக்கை எடுத்து மேம்படுத்தினா நல்லாயிருக்குங்கிறது எங்களோட இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.